தமிழ்நாடு ஆளுநர் ரவி தலைமையில் இன்று உதகையில் இருக்கக்கூடிய ராஜ்பவனில் தமிழ்நாடு அரசு மற்றும் தனியார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர்கள் மற்றும் பதிவாளர்களுடைய ஆலோசனை கூட்டம் என்பது 2 நாள் மாநாடு என்பது நடைபெற இருக்கின்றது. இதில் துணை குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள இருக்கின்றார். கல்வி சார்ந்து பல்வேறு மேம்பாடுகள் தொடர்பாக இதில் ஆலோசிக்கப்பட இருப்பதாக சமீபத்தில் ஆளுநர் மாளிகையிலிருந்து வெளியான தகவல்கள் செய்திக்குறிப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மிக முக்கியமாக சமீபத்தில் தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் துணைவேந்தர்கள் மாநாடு நடைபெற்று பல்வேறு அவர்களுக்கு அறிவுறுத்தல்கள் உயர்கல்வியை மேம்பாடு அடைவு தொடர்பாக ஒரு அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த துணைவேந்தர் நியமனம் என்பது மாநில அரசுடைய கட்டுப்பாட்டில் வந்ததன் பின்பாக இந்த சட்டம் நிறைவேற்றியதன் பின்பாக தற்பொழுது இன்றைய தினம் இந்த துணைவேந்தர்கள் மாநாட்டில் பல்வேறு துணைவேந்தர்கள் மற்றும் துணைவேந்தர்கள் இல்லாத பல்கலைக்கழகங்கள் இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு குழுவில் இருக்கக்கூடிய பேராசிரியர்கள் பதிவாளர்களும் கலந்து கொள்ளாமல் இருப்பது தற்பொழுது தகவல் வெளியாகிருக்கின்றது. அதன்படி இன்றைய தினம் இந்த நீலகிரியில் நடக்கக்கூடிய துணைவேந்தர் மாநாட்டில் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகம் மற்றும் பாரதியார் பல்கலைக்கழகத்திற்கு இந்த துணைவேந்தர்கள் இல்லாத நிலையில் அந்த பணியிடங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு அதிகாரிகள் இன்றைய தினம் செல்லவில்லை என்று தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழக பொறுப்பு துணைவேந்தர் தமிழ்வேந்தன் அந்த மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்றும், அதே போல துணை ஜனாதிபதி வேளாண் பல்கலைக்கழகத்திற்கு வர இருப்பதால் அந்த நிகழ்ச்சி ஏற்பாட்டை மேற்கொள்வதற்காக சென்றிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. அதே போல கோவை பாரதியார் பல்கலைக்கழகத்துடைய துணைவேந்தர் பொறுப்பு குழுவிலிருந்தும் யாரும் இந்த உதகையில் இருக்கக்கூடிய மாநாட்டில் கலந்து கொள்ளவில்லை என்ற தகவல் வெளியாகிருக்கின்றது. அதே போல நெல்லையில் இருக்கக்கூடிய மனோன்மணியம் சுந்தரனார் பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தர் சந்திரசேகர் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய அழைப்பில் பல்வேறு காரணங்களை குறிப்பிட்டிருக்கின்றார். அதாவது யாரும் பங்கேற்காத போது தான் எதற்கு பங்கேற்க வேண்டும் என்ற ஒரு கருத்தையும் தெரிவித்திருக்கின்றார்.